பாண்டியன் செந்தில வீட்டை விட்டு துரத்துனது தப்பே இல்லை அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஜனார்தனன் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு ஒருத்தர் சத்தம் போடுறாரு, ஐயா ஜனார்தனன் ஐயா வீட்டில் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சத்தம் கேட்க உடனே மீனாவோட அப்பா ஜனார்தனனும் யாரு கலை என்னமோ என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க வெளியில பாரு அப்படின்னு சொல்ல, வாங்கண்ணே நீங்களா அப்படின்னு கலையும் வெளியில் நிற்கிற அந்த நபரை உள்ளே கூப்பிடுறாங்க. அதே சமயம் இல்லைம்மா வீட்டுக்கு உள்ளே வந்து உட்காந்து பேசுகிற அளவுக்கு நிலமை உங்கள் நிலமையும் சரியில்லை, என்னத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிகிறாரு. உடனே கலையோ என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாதா, ஏன் உங்கள் பொண்ணு மீனா சொல்லலையா, அங்கே பாண்டியன் வீட்டு வழியாக தான் நான் வந்தேன், அங்கே உங்கள் மாப்பிள்ளைய பாண்டியன் என்ன சொல்கிறதுக்கே இல்லை போங்க அப்படின்னு தலையை சொரிஞ்சுட்டே நிற்கிறாரு. என்னங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அங்கே கலையும், என்னங்க ஒரு நிமிஷம் வெளியில் வாங்க இந்த அண்ணன் என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உள்ளே இருக்கிற ஜனார்தனனும் யார் என்னத்தை சொல்கிறா அப்படின்னு அப்படியே வெறுமேலோட துண்டை போத்திட்டு வெளியில் வர்றவர், என்னாச்சு கலை அப்படின்னு கேட்க, மாப்பிள்ளைய என்னமோ சம்மந்தி கண்டபடிக்கு திட்டுறாராம், அதைத்தான் இந்த அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, செய்தி சொன்ன அந்த நபரோ என்னது திட்டுறாரா அடிக்கிறாருங்க, அதுவும் ரோட்டில் போகிறவங்க வரவங்க முன்னாடியே, கொஞ்சம் கூட தோளுக்கு மேலே வளர்ந்த புள்ளன்னு பார்க்காம கட்டுன பொண்டாட்டி உங்கள் புள்ள மீனா பக்கத்தில் இருக்கும்போதே அடி நல்லா செமத்தியாக கொடுக்குறாரு செந்திலுக்கு பாண்டியன். என்னத்த குடும்பமோ என்னமோ போங்க என்னமோ பண்ணுங்க, உங்களுக்கும் ஒரு கௌரவம் இருக்குல்ல, உங்கள் மாப்பிள்ளை அடி வாங்குறத எப்படித்தான் நீங்கள் தாங்கிக்கிறீங்களோ, நான் வரேன் என்னமோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அந்த நபர். உடனே கலை இப்போவே சட்டையை எடுத்துகிட்டு வா, மாப்பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்காரு அவங்க அப்பா, மீனா ஏதாவது ஒரு செய்தி நம்மளுக்கு சொல்கிறாளா அப்படின்னு சொல்ல, இந்தாங்க சட்டையை போடுங்க முதல்ல என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, உடனே நேராக அங்கே பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க கலையும் ஜனார்தனனும். அந்த சமயம் அசிங்கப்பட்டு தலையை தொங்க போட்டுட்டு வெளியில் நிற்கிற செந்தில் மீனா கிட்ட, மீனா வா மீனா போகலாம் சொல்கிறேன்ல அப்படின்னு அங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. முகத்தில் பாண்டியன் அடித்த அடியோட வடு எல்லாம் இருக்க ரத்தம் கட்டி இருக்குது லேசா அங்கங்க. அதே சமயம் மீனா சொல்றாங்க, என்னங்க மாமா பண்ணது நான் சரின்னு சொல்ல மாட்டேன், ஆனா அந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வர்றதுக்கு காரணம் அவருக்கு நீங்க கெட்ட பேரு, எவ்வளவு நேர்மையா கடையில ஒரு வியாபாரத்துல சின்ன ஏமாற்றம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நேர்மையா நடத்திக்கிட்டு இருக்க மாமாவோட பேரை கெடுக்கிற மாதிரி நீங்க பண்ணதால தானே மாமாவுக்கு இத்தனை கோபம் அப்படின்னு மீனா உள்ள இருக்கிற பாண்டியனையும் வெளியில நிற்கிற செந்திலையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க இங்கே காரில் போய் இறங்குறாங்க ஜனார்தனனும் கலையும். என்னடி மீனா மாப்பிள்ளை இப்படி அடி வாங்கி வெளியில் நிற்கிறாரு அப்படின்னு கலையும் கேட்க, ஆமா உங்களை யாருமா இப்போ இங்கே வர சொன்னா, நீங்கள் எதுக்குமா இங்கே வந்தீங்க, அப்பா நீங்கள் கிளம்பி போங்கப்பா அப்படின்னு சொல்ல, உடனே செந்தில் சொல்கிறாரு, பாருங்க மாமா மீனா பொட்டி படுக்கை எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் வரமாட்டேன்னு சொல்கிறா, ஆனால் உள்ளே இருக்கிறாரே அந்த ஆள் அப்பான்னு சொல்கிறதுக்கே எனக்கு நாக்கு கூசுது, அந்த ஆள் எனக்கு அழுத்த பிடிச்சு அடித்து வெளியில் தாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்ல, ஜனார்தனனும் என்ன மாப்பிள்ள இந்தளவுக்கு அடி வாங்கிட்டு உங்களால் எப்படி, என்னதான் அப்பாவாக இருந்தாலும் இப்படியா ஒரு பெத்த பிள்ளைய அடைச்ச, என்னங்க பாண்டியன் வெளியில் வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்தனனும் கூப்பிட, உடனே கோமதியோ எதுவாக இருந்தாலும் உள்ளே வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவ ஒருத்தி எண்ணத்தை உள்ளே வாங்க லொல்ல வாங்கன்னு அப்படின்னு உள்ளே இருந்து பாண்டியன் ஆவேசத்தில் வர்றாரு. என்னங்க சம்மந்திங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, அக்கம் பக்கம் எல்லாம் பார்க்குற மாதிரி இப்படி சத்தம் போடாதீங்க அப்படின்னு கோமதியும் சொல்ல, ஆமாம் உன் புள்ள அக்கம் பக்கத்தில் மட்டும்தான் நாறுது உன் புள்ள பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற வேலை, ஏன் ஊர் உலகம் முழுக்க அதுதான் இன்டர்நெட்டு டிவி செய்தின்னு எல்லாத்துலேயுமே இவன் லஞ்சம் வாங்கி சஸ்பெண்ட் ஆன விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும், இதில் இவனை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பூஜை பண்ணனா என்னத்தான் 4 பேர் காரி துப்புவாங்க இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உடனே ஜனார்தனன் சொல்கிறாரு வெளியில் நின்றுட்டு, முதல்ல வாங்க விஷயத்தை வெளியில் வச்சு பேசினாலும் சரி உள்ளே வச்சு பேசினாலும் சரி, என் புள்ள மீனாவையும் என் மாப்பிள்ளை செந்திலையும் நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செந்திலோ, அதைத்தான் மாமா நான் அப்போவே சொன்னேன், மீனா வா உங்கள் அப்பா வீடு இருக்குது அங்கே மாளிகை மாதிரி, இந்த ஆள் கிட்ட நீயும் நானும் எதுக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கணும்னு, ஆனால் உங்கள் பொண்ணு மீனா தான் இதை பற்றி கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்ல, உடனே ஜனார்தனனோ அதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே உள்ள முழுங்கிடுறாரு பேச்சை.
எங்க இவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம சொந்தக்காரங்க 4 பேர் இப்படி ஒரு மாப்பிள்ளையான்னு சொல்லி காரி துப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு உடனே மீனா வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவர் போல பேச மீனா ஓங்கி பலார்னு அரையிறாங்க ஜனார்தனனை. என்னப்பா என்ன என் புருஷனை லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்த்து விட்டதும் நீங்கள் லஞ்சம் வாங்குற மாதிரி ஆள்களை ஏற்பாடு பண்ணி நிறைய பணம் மாப்பிள்ளை சம்பாதிக்கட்டும்னு சொல்லி அனுப்பி வச்சது ஆஃபீஸ்க்கு நீங்கள் தானே? அப்படி இருக்கிறவரு இங்கே வந்து எங்கள் மாமனாரை பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு மீனாவும் பேச உடனே கலை என்னடி மீனா உங்கள் அப்பா எதுத்துல நிற்கிறது இப்படி தான் பேசுவியா? தெரிஞ்சுதான் பேசுகிறியா யார் எதுக்கால நிற்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்ல உடனே மீனாவோ வாயை மூடிட்டு இருக்கியா? உன் புருஷனை ஒன்று பேசுனா உடனே வந்துடுவியே. என் புருஷனுக்கு லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி கொஞ்சமாக நஞ்சமாக எங்கள் குடும்பத்தை குட்டி சவர் பண்ணீங்க. அதுவும் மாமா கிட்ட சொத்துல பங்கு கேட்டு அதில் 10 லட்சம் பணம் வாங்கி என்னென்னமா இவருக்கு சொல்லி கொடுத்து பண்ணினீங்கப்பா. இப்போ இவருக்கு வேலை போயிடுச்சு. பத்தாததுக்கு இவரை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போய் வச்சு அங்கே நல்லா பூஜை பண்ணுங்க. ஆனால் நான் என் புகுந்த வீடு இதுதான். என் மாமா அத்தை எல்லாரும் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் சொல்ல உடனே செந்தில் ஏன் மீனா அப்போ நான் என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க, நான் எங்கேயாவது போய் சாகட்டுமா அப்படின்னு கேட்க உடனே கோமதியே உள்ள மீனாவை கூப்பிடுறாங்க. மீனா ஒரு நிமிஷம் வாமா இங்கே அப்படின்னு கூப்பிட பாண்டியன் உட்காந்துட்டே பார்க்குறாரு. கோமதி அதில் என்ன ரகசிய உடன்படிக்க வேண்டி கிடக்கு? இவன் பண்ணின லட்சணத்துக்கு அவன் மாமனார் மாமியாருன்னு இவனுக்கு வேறு சப்போர்ட்டுக்கு பத்தாததுக்கு இந்த புள்ள மீனாவை நேர்மையா நல்ல பேர் வாங்கிட்டு ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற பிள்ளைக்கும் அங்கே போய் ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் இருக்க உடனே மீனா சொல்கிறாங்க மாமா பரவாயில்ல மாமா, என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நான் என்னோட டியூட்டியில் கரெக்டாகவும் சின்சியராகவும் இருப்பேன். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனே இன்னொரு சத்தம் வெளியில் இருந்துட்டு செந்தில் போடுறாரு. இதை பாரு மீனா, நான் 10 எண்ணுவேன். அதுக்குள்ளே நீ பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வரலைன்னா அதுக்கப்புறம் என்னை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல மீனா தலையில் அடிச்சுட்டு உள்ள அழுகிறாங்க. எனக்கு வாச்சிருக்கிற புருஷன் மாதிரி யாருக்குமே வாய்க்கக்கூடாது. ஒரு தப்பும் செய்யாமல் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆண்டவன் ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்குறான் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அழுக உடனே கோமதி சொல்கிறாங்க இதை பாருமா மீனா, நீ மனசு விட்டுறாத. அவன் ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துட்டா அதனால் உங்கள் அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. கொஞ்ச நாள் நீ அங்கே போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் மாமா மனசு மாறினதுக்கப்புறம் நீ இங்கே வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே பாண்டியனும் என் மனசெல்லாம் மாறும்னு நினைக்காத கோமதி அப்படின்னு சொல்ல உடனே கோமதி சொல்கிறாங்க என்னங்க என்ன ஊர் உலகத்தில் யாருமே பண்ணாத தப்பையா என் புள்ள பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல இதை பாருடி கோமதி, எவன் வேணுனாலும் எந்த தப்பு வேணுனாலும் பண்ணிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனால் இந்த பாண்டியன் வீட்டில் பாண்டியன் பசங்க ஒழுக்கம் நேர்மை எல்லாம் இருக்கிறவங்க தான் இருக்கணும். அதை விட்டுட்டு இவன் ஊர் முழுக்க லஞ்சம் வாங்கி பேரை கெடுத்துட்டு வருவான். இவனை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பூஜை பண்ண சொல்கிறியா? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் இந்த பாண்டியன் இருக்கிற வரைக்கும் நடக்காது. முதல்ல பொட்டியை கட்டிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட முகம் கொடுக்காம பேசுகிறாரு. உடனே அவங்க அப்பா ஜனார்தனனும் வாமா மீனா, இந்தாள் கிட்ட என்ன வேண்டி கிடக்கு, நான் மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே கையில் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் பாண்டியனோட காலில் விழுந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு மாமா நிச்சயமாக நான் உங்கள் பேரை காப்பாற்றுவேன் மாமா. அவர் மனசை மாற்றி ஒரு நல்ல புத்தியை புகட்டி அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் மாமா. நேர்மையான வழியில் நான் வர்றேன் மாமா அப்படின்னு சொல்ல அப்படி வாமா வலிக்கு நம்ம வீடு கிடக்கு மாளிகை மாதிரி அப்படின்னு சொல்ல வெளியில் போகிற மீனா உங்களுக்கு எத்தனை பத்தாலும் அடியே பத்தாதப்பா. நான் தான் உங்கள் முகத்தில் காரி துப்பிட்டேல்ல, போங்க நாங்கள் வேற எங்காவது போகிறோன்னு.